தாவேக்காவில் மரியாதையே இல்லை என மனம் நொந்து போய் திமுகவில் இணைந்த தாவேக்காவின் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உச்சகட்ட அதிர்ச்சியில். விஜய் அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் கூட்டணி கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் முக்கியத்துவமும் ஊடக வெளிச்சமும் கொடுத்து அவர்களை தேசிய அளவில் மற்றும் மாநில அளவில் முன்னிலைப்படுத்துவதில் திமுக தனித்துவமான பாணியை கையாண்டு வந்தது. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடிவு எடுத்த பிறகு அந்த தோழமை கட்சிகளின் அரசியல் செல்வாக்கும் மக்கள் ஆதரவுக்கான குரலும் கடுமையான வீழ்ச்சியை கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக தேசிய அளவில் பெரும் புயலை கிளப்பி வரும் தொகுதி மறுவரையறை விவகாரம் மற்றும் நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு போராட்டங்களில் திமுக தனது அசைக்க முடியாத அரசியல் ஆதிக்கத்தை மீண்டும் நிரூபித்து இருக்கிறது. டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்களையும் தேசிய தலைவர்களையும் நேரடியாக சென்று சந்தித்து திமுக எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்ததும், காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தையே அதிர வைக்கும் வகையில் வீரியமிக்க முழக்கங்களை எழுப்பியதும் ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தாலும் கூட மாநில உரிமைக்கான முதன்மை சக்தியாக தங்களை முன் நிறுத்துவதில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே வேளையில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழகத்தில் இந்த நிகழ்வுக்கான எதிரொலி மிகவும் பலவீனமாகவே இருந்தது. முன்னதாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோது தேசிய அளவிலான எந்த ஒரு முக்கிய நிகழ்வும் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போராட்ட களமாக மாறும். ஆனால் இன்றைய சூழலில் தாவேக்கா அரசு தனது தோழமை கட்சிகளான காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரிகளின் கொள்கை போராட்டங்களை முன்னெடுத்து செல்லவோ அல்லது அவர்களுக்குரிய அரசியல் பிடிப்பை வழங்கவோ தவறிவிட்டது. ஒரு ஆளும் கட்சியாகவோ அல்லது கூட்டணியின் தலைமையாகவோ இருந்து தன் கூட்டணி கட்சிகளை தோளோடு தோள் நின்று உயர்த்தும் அரசியல் முதிர்ச்சியை தாவேக்கா இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எழுப்பும் சிறு சிறு குரல் கூட மாநிலத்தின் முதன்மை செய்தியாக மாறியது. திமுகவின் வலுவான கட்டமைப்பு, பிரச்சார பலம் மற்றும் கொள்கை ரீதியான ஒருங்கிணைப்பு ஆகியவை தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் மக்கள் மத்தியில் தொடர் கவனத்தில் வைத்திருந்தன. ஏன் விசிக, சிபிஎம் போடும் பிரஷர் சில சமயங்களில் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலியாக மாறும் அளவுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. ஆனால் தாவேக்கா கூட்டணியில் இணைந்த பிறகு அக்கட்சிகள் தங்களுக்கான தனித்துவமான அரசியல் அடையாளத்தையும் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் ஆற்றலையும் படிப்படியாக இழந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தாவேக்காவின் தலைமை தன் சொந்த அரசியல் நகர்வுகளிலேயே கவனம் செலுத்துவதால் தோழமை கட்சிகள் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகளில் கூட குரலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர். அதிகார பகிர்வு என்ற பெயரில் திமுகவை விட்டு விலகிய கூட்டணி தலைவர்கள் தற்போது மக்கள் களம் மற்றும் ஊடக வெளிச்சத்தில் இருந்து விலகி நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கின்றனர். திமுக வழங்கிய அரசியல் அரவணைப்பும் தோழமைக்கான வலிமையான ஆதரவும் இல்லாத நிலையில் அக்கட்சிகள் தங்களின் அரசியல் செல்வாக்கையும் போராட்ட குணத்தையும் இழந்து தவித்து வருவதை தற்போதைய நிகழ்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த நிலையில் தற்போது தாவேக்காவில் எங்களுக்கு மரியாதையே இல்லை என்று மனம் நொந்து போன தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர்.
ஏற்கனவே தாவேக்காவில் தற்போது உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது தாவேக்காவிற்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல பதவியோ மரியாதையோ கொடுக்கவில்லை. ஏன் தற்போது அமைச்சராக இருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு சரியான மரியாதை இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதோடு அதிமுகவில் இருந்து வந்த பலருக்கும் மரியாதை இல்லை என்று கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தாவேக்காவிற்காக உழைத்த பலருக்கும் அங்கு மரியாதையோ ஏன் ஒரு சிறு பதவி கூட இல்லை என்று புலம்பி வரும் அவர்கள் தற்போது திமுக பக்கம் படையெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மா சுப்பிரமணியன் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை 186வது வட்டத்தின் முன்னாள் தவேகா வட்டச் செயலாளர் சந்தோஷ், இளைஞரணி அமைப்பாளர் சிவநேசன், பகுதி பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சந்தோஷ், தாவேக்காவில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய போதிலும் தங்களது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமோ நிர்வாக பொறுப்போ வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றிய தங்களை கட்சி தலைமை மதிக்கவில்லை என்றும் தங்களது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கூறினார். மேலும் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாகவும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சந்தோஷ் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவில்லை. ஆனால் புதிதாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால்தான் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தோம் என்று அவர் கூறினார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை மீதான நம்பிக்கையால் தாவேக்காவில் இணைந்ததாகவும் ஆனால் கட்சியில் எதிர்பார்த்த சூழல் அமையவில்லை என்றும் சந்தோஷ் தெரிவித்தார். விஜய்க்காகவே கட்சியில் இணைந்தோம், ஆனால் நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. எங்களது கருத்துக்களை யாருமே கேட்கவில்லை, அதனால்தான் விலகிவிட்டோம் என்றும் அவர் கூறினார். மேலும் திமுகவின் செயல்பாடுகளை ஆரம்பம் முதலே கவனித்து வந்ததாக தெரிவித்த சந்தோஷ், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததாக கூறினார். இனி திமுகவில் இணைந்து மக்களுக்காக முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவோம் என்றும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மக்கள் நல பணிகளுக்கும் தங்களது பங்களிப்பை வழங்குவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இதே மனநிலையில்தான் பலரும் அங்கு இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவராக திமுகவில் இணைய போகிறார்கள், அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த செய்திதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இடைத்தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தற்போது தாவேக்காவில் இருந்த பலரும் திமுகவிற்கு படையெடுப்பது தாவேக்காவினர் மத்தியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.